ஆர்வத்தின் கோளர்ல சரிங்க. பக்கம் பக்கமா நிறைய மரத்தை வச்சுட்டேன். ஓ! அப்ப அதாவது நீங்க புரியாம அது இந்த மியாவாக்கி காடு மாதிரி பண்ணி போட்டேன். சரி, சரி, சரிங்க. அப்புறம் என்னடான்னா காப்பே இல்ல. புரியுது. உங்களுடைய தொடர்பு என்னங்கய்யா? 88 25. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இயற்கை வேளாண்மை மூலம் உருவாக்கப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மருதம் தமிழர் மரபு சந்தை அப்படிங்கிற பெயரில் இந்த நிலையத்தை நடத்தி வரும் ஐயா திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களிடம் இருந்து நிறைய தகவல்களை பெற்று உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். நம்மாழ்வார் வழிகாட்டுதலின்படி இயற்கை விவசாயம் செய்ய நினைப்பவர்கள் மற்றும் நாட்டு விதைகள் தேவைப்படுபவர்களுக்கு இந்த பதிவு முழுவதும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். இப்போ நம்ம பதிவினை பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்க பேரு ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. சொல்லுங்க. மருதம் ஈஸ்வரமூர்த்திங்க. சரிங்கய்யா. எங்க சொந்த ஊர் எங்க ஊர் பட்டிமணி கருமலையா. சரிங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க பேருந்து போக்குவரத்து கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்கிறதுக்காக அப்புறம் இந்த பக்கம் வந்தாங்க. சரி, இது கோவை மாவட்டத்தில் வருதுங்களா? இது வந்துங்க இந்த இந்த முதன்மை சாலைக்கு அந்த பக்கம் ஈரோடு மாவட்டமுங்க. சரிங்க. இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். நீங்க இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம். ஆமாங்க. இன்னொரு 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனா கோவை மாவட்டம். ஓ சரி சரி. இந்த 3 மாவட்டமும் சேர்ந்தது மிக அருகாமையில் இருக்கு. புஞ்சை புளியம்பட்டி இதான் ஒரு நகரம், பக்கத்துல இருக்கிற நகரம். சரிங்க சரிங்க. ஐயா, இப்ப இந்த மருதம் தமிழர் மரபு சந்தைன்னு பாரம்பரியம் மாறாம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த சேவையை. ஆமாங்க. இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க முடியுங்களா? 2000வது ஆண்டுங்க. சரிங்கய்யா. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. சரிங்க. அப்புறம் நாங்க இந்த வானொலி பெட்டி எல்லாம் கேட்கறது உண்டு. சரிங்க. அதுல தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர் வந்து இந்த வானொலி பெட்டியில செய்தி சொல்லிட்டே இருப்பாங்க. பூமிக்குள் ஒரு புதையல், அருமையா இருக்கும். பூமிக்குள் ஒரு புதையல் சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானொலியில 7:40க்கு சொல்லுவாரு. அதைய கேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்பீங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லது. ஆமா, எங்க குலத்தொழில் நெசவு தொழிலுங்க. ஓ சரிங்க. அந்த நெசவு தொழில்ல எங்க தறி நெசவு பக்கத்துலயே இந்த வானொலி பெட்டி இருக்கும். சரிங்க. அதை கேட்டுட்டு நாங்க நெசவு பண்ணிட்டு குறிப்பெடுத்து வச்சு அப்புறம் இப்போ இவ்வளவு தூரம் அது அதுல ஒரு ஈடுபாடு. நெசவெல்லாம் நின்று போச்சுங்க. இப்போ சரிங்க. இப்ப விவசாயம் எப்படி மலிங்கடிக்கப்பட்டதோ அது மாதிரி நெசவுமே நின்று போச்சுங்க. அரசு சரியான நடவடிக்கை இல்லாம, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் இல்லாத அப்படியே நின்று போச்சு. கைத்தொழில் எல்லாமே இப்போ நின்று போச்சுங்களே. அதுக்குமே ஆர்வம் இல்லைன்னா சொல்லலாம். நிறைய மக்களுக்கு ஆர்வம் இல்லைங்க, அது அரசு ஊக்குவிக்கல. அதுதான் காரணம். மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தட்டி கொடுக்க ஆள் இல்ல. ஆமா, ஆர்வம் இருந்து இது நம்ம மக்களை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அதை கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் பண்ணினாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஆனா பெரும் பெரும் நிறுவனங்கள் வந்து இயற்கை எக்கெடுக்குது. அதுலதான் இப்போ வீணா போய் இந்த கைத்தறி நெசவும் அந்த நின்று போய் அதுக்கப்புறம் தான் அதுல மூலிகை எல்லாம் தேடி தேடி போய் அப்புறம் தொழில் இல்லாம தொழிலுக்காக போய் அப்புறம் அப்படியே பழகி ஒவ்வொருத்தர்கிட்ட கருத்துக்கள் கேட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துருக்கு. நீங்க சொல்றது வந்து தூண்டி விட்டாதான் சுடர் விட்டு எரியும். ஆமா, மக்களை வந்து தட்டி விட்டாதான் ஆமாங்க அவங்க ஆர்வத்தோட செய்வாங்க. கருத்து அழகா சொல்லியிருக்கீங்க. ஆமா, ரொம்ப நல்லதுங்கய்யா. சரி, இப்ப இங்க வந்து இந்த மருதம் தமிழர் மரபு சந்தையில என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படியே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இதுல வந்துங்க இப்ப இந்த பாரம்பரியமா இந்த நம்மாழ்வார் வருகைக்கு பிறகு சரிங்கய்யா இந்த இயற்கை அங்காடிகள், இயற்கை பாரம்பரியமான நெல் ரகங்கள், பாரம்பரியமான விதைகள் எல்லாமே வந்தது. தமிழகம் முழுவதும் நிறைய பேர் வந்து எல்லாம் ஆங்காங்க செஞ்சாங்க. கண்டிப்பாங்க. அது வந்து இந்த பகுதியில புஞ்சை புளியம்பட்டி அருகாமையில யாருமே அதை எடுத்து செய்யல. சரிங்க. அப்புறம் நாம் அதை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பாரம்பரியமான அந்த அப்படி நடந்துட்டே பேசலாம். பாரம்பரியமான அந்த அந்த ரகங்கள், நெல்லு ரகங்கள், சரிங்க, அரிசி, சரிங்க, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அப்புறம் ஒற்றை தீட்டல் பொன்னி அரிசி, சரிங்க, அந்த மாதிரி நிறைய அரிசி எல்லாம் வந்து அவரு இந்த நெல் ஜெயராமன் திருவாரூர் நெல் ஜெயராமன் அவரு முன்னெடுப்புல ஆயிரக்கணக்கான ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓ சரி சரி. அப்புறம் அதெல்லாம் வந்து அப்புறம் நம்மாழ்வார் அதையெல்லாம் எடுத்து சொல்லி இப்ப நல்ல பரவாயில்லைங்க. இயற்கையில இந்த ரகங்கள்லாம் வந்து மக்கள் சாப்பிடுறாங்க, விதைக்கிறாங்க, இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. முதல்ல எல்லாம் நீங்க இந்த எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறீங்க? இப்ப எங்களுடைய மகாத்மா காந்தி கிராம மூலிகை பொடிகளுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா, அந்த வெள்ளி விழாவில தான் நாங்க அந்த மருதம் தமிழர் மரபு சந்தையை தொடங்கணும். ஒரு 2 மாதத்துக்கு 25வது ஆண்டுலதான் அந்த மருதம் மரபு சந்தை தொடங்கணும். தொடங்கி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெங்களூரு, அப்புறம் பம்பாய் போன்ற பெருநகருக்கெல்லாம் நாங்கள் இங்கிருந்து
கூரியர் மூலியமா எஸ்டி கூரியர் மூலியமா நாங்க அனுப்புறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மக்கள் வரவேற்பு இருக்குது, கேட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறோம். சரிங்க. இப்ப 25வது ஆண்டு நிறைவடைஞ்சு இப்ப எத்தனை நாள் இருக்கும்? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம். 3 மாசம். இப்ப 3 மாதமா தான் இந்த மருதம்ங்கிற பெயர்ல செயல்பட்டு வருது. இல்லைங்க, தமிழர் மரபு சந்தை மருதம்ங்கிறது 20 வருஷமா இருக்குது. ஓ, தமிழர் மரபு சந்தைங்கிறது மட்டும் இந்த 3 மாத காலமா. சிறப்பு சிறப்பு. ஐயா, இப்ப நம்ம தோட்டத்துல எத்தனை விதமான மரங்கள் இருக்கும்? இருக்குங்க, ஒரு 30 வகையான மரம் இருக்குங்க. 30 வகை. ஆமா. குறிப்பிட்டதை சொல்ல முடியுங்களா? சொல்லலாங்க. முதல்ல வந்துங்க ஆர்வத்தின் கோளர்ல சரிங்க பக்கம் பக்கமா நிறைய மரத்தை வச்சுட்டேன். ஓ, அப்பா அதாவது நீங்க புரியாம அது இந்த மியாவாக்கி காடு மாதிரி பண்ணி போட்டேன். சரி சரி சரிங்க. அப்புறம் என்னடானா காப்பே இல்லை. புரியுதுங்க. அப்புறம் நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு 40 அடி 30 அடி இருக்கும். அப்பதான் காப்பு இருக்கும், இடைவெளி அதிகமா. ஆமா. மியாவாக்கி அந்த அடர்வனம் அது வந்து அந்த நாட்டுக்கு தான் செட் ஆகும். அதே சமயத்துல அதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, எந்த பயனும் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அது உண்மையும் கூட. அதாவது இடைவெளி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு காப்பு கிடைக்கும். பரவாயில்ல. ஒரு நகாப்பழ மரத்தை சுற்றி 50 அடி இருக்கணும். சரி சரிங்க. எந்த பக்கம் எடுத்தாலும் 50 அடி இருக்கணும். அதாவது பழங்காலத்துல சொல்லிருப்பாங்க, தேர் போகும் அளவுக்கு வண்டு போகும் அளவு வாழை சொல்லிருப்பாங்க. அப்படி இருந்தா தான் அது வந்துங்க அந்த மரம் வந்து 50 அடி அளவுக்கு தூரத்துல வச்சாதான் அப்ப நீங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நம்ம உள்ள விவசாயம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு அது காப்பு கொடுக்கறது, பயன் கொடுக்கறதுக்கு வந்துடும். அப்ப நம்ம அதுல இருந்து நாம வருமானம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நாமளும் உணவா பயன்படுத்திக்கலாம், விற்பனை செஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு சில மரங்கள் சொல்ல முடியுமா இங்க இருக்கக்கூடியதுல? இது என்னங்க, பலா இருக்கு, நாட்டு பலா, நாவல், நோனி, நாட்டு சீத்தா, நெல்லி, அகத்தி, முருங்கை, அப்புறம் சீமையத்தி, அந்த பக்கம் எடுத்துட்டு எலுமிச்சை பலா. சரிங்க. அப்புறம் தென்னை, வாழை எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. அப்ப குறிப்பா சொல்லணும்னா எல்லாமே நாடு தானுங்க. நாட்டு ரகங்கள் வச்சா தான் தாங்கி வரும், ஹைபிரிட் வச்சா வராது. கண்டிப்பா. சரிங்க. இப்ப அதாவது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருந்துகள் மூலம், அதாவது ஊசியில மருந்துகளை செலுத்தி விதையை வந்து கொண்டு வராங்க. ஆனா நாட்டு விதைகளுக்குள்ள மகத்துவம் இதுல கிடையாது அப்படிங்கறத உண்மை. அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவதுங்க, அது வந்து தாங்காதுங்க. அந்த வந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்துல அதை செஞ்சுட்டு வந்து அது இங்க தாங்காது. புரியுது. இப்ப இந்த ஆங்கில மருந்துகள் வந்து அமெரிக்க நாட்டுக்கு தான் பொருந்து, இந்தியாவுக்கு பொருந்தாது. அதாவது ஏசி ரூம்ல இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வந்து விட்டா தாங்குமா மாதிரி அதே தாங்காது. கண்டிப்பா. நம்ம இடத்துக்கு என்ன வருதோ பாரம்பரியமான மரங்கள் அது மட்டும்தான் இங்க வந்து வருங்க. அதாவது நாட்டு விதை என்பது குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் மாதிரி. பரவாயில்ல, தாய்ப்பால் மாதிரி கருத்தை நாங்க சொன்னேன். உண்மையேதான். அப்புறம் வந்து நாட்டு ரகங்கள் நானும் கொஞ்சம் தேடி தமிழகத்துல எல்லாருமே இளைஞர்கள் நல்ல ஒரு நற்பண்புள்ளவங்க எல்லாம் விதை சேகரிப்பு கூட்டமைப்பு எல்லாம் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. அப்புறம் நம்ம ஏரியாவுல அது இல்ல. சரிங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம ஏரியாவுல இருக்கிறதெல்லாம் சேகாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, சேகரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணி நிறைய சேர்த்திட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எல்லாம் சேர்த்துனதுக்கு பிறகு அப்புறம் வெளியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அப்புறம் அதே சமயத்துல நாற்று, பாரம்பரிய நாற்று உருவாக்கி கொடுக்கலான்ட்டு அது ஒரு திட்டத்துல போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப நல்லதுங்க. ஆமாங்க ஐயா, இந்த பனை விதைகள்லாம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க. இது வந்து கிழங்கு பயன்பாட்டுக்கு மட்டும் செடி விற்பனைக்கு? இல்ல, செடி பயன்பாடு வேண்டியது இல்லைங்க. கிழங்க போட்டாவே வந்துருங்க. இது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. சரிங்க. அதுதான் நம்ம பாரம்பரியத்துக்கு உண்டானது. சரி சரிங்க. சும்மா கொட்டை எடுத்து போட்டீங்கன்னா வந்துருங்க. அதாவது முடிக்கும். நீங்க அதுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியது. தண்ணி விட்டாதான் வரும். ஆனா பனை பழம் கொடுக்கறது பனை எதிர்பார்க்காம கொடுக்கறது. ஆமாங்க. அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேங்கன்னா, இந்த குளம் இருக்குது பாத்தீங்களா? இந்த குளம்ல வெளியில சாலையில ஓட தண்ணி எல்லாம் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். வெளியில சாலையில இருக்கிற தண்ணி எல்லாம் இது மாதிரி 3 குளம் வச்சிருக்கிறோம். பரவாயில்லைங்க. அங்கொன்னு வச்சிருக்கிறோம். ஆனா ஓரளவுக்கு ஒரு 6 மாசத்துக்கு தேவையான தண்ணி எல்லாம் இருந்து வந்துரும். பல முறையில சிந்திச்சு பரவாயில்லைங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. ஐயா, இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி வகைகளை பத்தி எனக்கு தெளிவா சொல்லுங்களேன். அப்படிங்களா? என்ன வச்சிருக்கீங்க? இது வந்துங்க நகாப்பழ நாவல் மரம். நாவல் மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மரம் வச்சிருக்கிறோமுங்க. சரிங்க. இந்த நாவல் மரத்துல இங்க பாருங்க, இது வந்து இந்த பூனைக்காளி. ஆமா, பூனைக்காளி. இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு உண்டானது. இந்த எல்லா நாவல் மரம், எல்லா மரங்கள்லயுமே இந்த பூனைக்காளியை நான் ஏற்றி விட்டு இருக்கிறேன். பரவாயில்லைங்க. அதாவது ஒரு ஆதரவுக்கு. ஆமா. அதாவது இந்த நகாப்பழ மரத்துல இருந்து அந்த வருட பருவத்துல அந்த பழம் கிடைக்கும். சரிங்க. அது போக இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். மிளகு கொடி ஏற்றி விடுவாங்க. நாம் இந்த பூனைக்காளி நம்மளுக்கு வேணும்
அப்படிங்கறதுக்காக அதை ஏத்தி விட்டு இருக்கிறோம். ஒரு கிலோல 2 மாங்காய். ஆமா, அப்படி பண்ணணும். கண்டிப்பா. ஒரு ஏக்கர் இல்லைங்க. நாம் இப்ப சமீபத்தில் நேற்றைய வருடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருவாய் எடுத்தோம். சரிங்க. எங்களுடைய மின்சார கட்டணம் எல்லாம் கூட கட்டி மிச்சமாச்சு. அதுலயே சரி. இந்த வருடத்துல நாங்க வெட்டி வேறு அது இது நாவல் நிறைய தென்னை வாழை எல்லாமே பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வருடம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து வருமானம் பண்ணக்கூடிய வகையில நான் கட்டமைப்பு பண்ணிருக்கிறேன். பரவாயில்லைங்க. கடும் போராட்டம் பண்ணிட்டோம்னா எதுவுமே வேண்டியதில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் கண்டிப்பா ஒரு பெரிய முயற்சி இருக்கு. ஆமா, இது அப்புறம் வந்துங்க இதுல வர்றதெல்லாம் இதுக்குள்ளேயே போட்டுருவானுங்க. சரிங்க. காடு சுத்தம் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருவானு. ஓ, இப்ப இலைகள்லாம் தலையெல்லாம் கொட்டி கிடக்குது. இது வந்து செடிகளுக்கு இரவாவும் போயிடும். ஆமாங்க, ஈரப்பதம் அப்படியே பாதுகாக்கும். சரிங்க. சரி, உரம் ஓட்டக்கூடாது, உரம் போடக்கூடாது. இது வந்துங்க இதுல வந்து இத்து போகாது. ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் இங்க போட்டுருக்கோம். சரிங்க. இது இவ்வளவு உயரத்துல இருந்தது, அப்படியே மண்ணு தின்னு கீழே வந்துடுது. ஓ, குறுகிய காலத்துல மக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே விட்டுருவோம். ரொம்ப நாள் எடுத்துக்கிறதெல்லாம் தனியா வந்துருவோம். குப்பத்தட்டுன்னு சொல்லுவாங்க, குப்பை குழின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இதுல எது வேணாலும் போட்டுக்கலாம், முள்ளுக்கு எது இருந்தாலும் போட்டுக்கலாம்ல. கண்டிப்பா. எது வெளியே போட வேண்டியதில்லை, முள்ளா இருந்தாலும் இத்து போயிடும். கண்டிப்பாங்க. எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கணும். அப்படித்தான் இதனுடைய சிஸ்டம். சரிங்க. அடுத்ததுங்க, அந்த பக்கம் இருக்கிற கொடி வகைகள் எல்லாமே பூனைக்காளிங்களா? ஆமா, பூனைக்காளிங்க. கொடி வகைகள் வேற என்ன இருக்குங்க? கொடி வகைகள் பூனைக்காளி தாங்க எங்களுக்கு வேணும்ட்டு. சரிங்க. இதுல வர்ற காய் வந்து விதை வந்துங்க. சரிங்க. கிலோ 300 ரூபாய்ங்க. கிலோ 300 ரூபாய் வெளியே வாங்கினாங்க. சரி, வெளியே வாங்கினா 300. நேற்று வருஷம் 100 ரூபாய்க்கு இருந்தது. சரிங்க. இந்த வருஷம் கிடைக்காம 300 ரூபாய்க்கு வந்து வந்துடுது. சரிங்க. அப்ப அதுல நாமளே செஞ்சுட்டா நல்லதுதானே? கண்டிப்பா. சரிங்களா? அதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணி நேற்று வருஷம் 60 கிலோ எடுத்தோம். சரிங்க. இந்த வருஷம் இப்பதான் 60 கிலோ எடுத்தாச்சு. இன்னொரு 150 கிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்லைங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு மரம் பார்க்கும் போதே போல இருக்கு, இங்கே வாழணும் போல இருக்கு. அப்புறம் இதுல வந்துங்க சுத்தி இருக்கிற கம்பி வேலி, இந்த கம்பி வேலையிலும் நாம இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுல கம்பி வேலியிலேயே வந்து பூனைக்காலையும் படர விட்டுருக்கு. ஆமாங்க, போட்டிருக்கிறோம். அப்புறம் கீழே வந்து அது மழை பெய்ஞ்ச தண்ணி இங்கே நிக்கிற மாதிரி. சரிங்க. அப்புறம் மூடாக்கு போட்டிருக்கிறோம். பரவாயில்லைங்க. ஆமா, இந்த மாதிரி அடிக்கிற வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த ஓரத்துல எல்லாமே தானுங்க, எல்லாமே இதுதான். எல்லாமே இந்த வேலி 1.25 ஏக்கராவுக்கு சுத்தி இருக்கிற வேலியில எல்லாமே இந்த ஒரு பூனைக்காளியை தான் போட்டிருக்கிறோம். சரி, ரொம்ப நல்லதுங்க. போட்டு வரேன், இது சுவிட்ச் போட்டு வரேன், இது எடுக்கலாம். சரணா ஐயா, இந்த மரத்தாலே அமைச்சிருக்கிறீங்க குடில. சரி, இந்த சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க இது இந்த மருத வனத்துக்குள்ள. சரிங்க. இந்த இயற்கை வாழ்வியல் செய்யோன்னு சொல்லிட்டு. சரிங்க. இதுல இந்த எண்ணெய் குளியல் செய்யறதுக்காக இந்த வேப்ப மரத்துல இந்த பகலையெல்லாம் பண்ணிருக்கிறோம். ஓ, அப்படிங்களா? ஆமாங்க, வேப்ப மரத்துல. சரிங்க. இதுல படிக்க வச்சுட்டு அந்த எண்ணெய் ஆயில் மஜாஜ், ஆங்கிலத்துல ஆயில் மஜாஜ்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது எண்ணெய் குளியல் தமிழ்ல. அதை செய்யறதுக்கு இந்த இது எங்களுடைய அலுவலகத்திலேயே தம்பி ஒருத்தர் சரவணன் இருக்காரு. இது நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லதுங்க. பண்ணிட்டு இருக்கிறோம், நான் செஞ்சிருக்கிறேன். சரிங்க. அப்புறம் இது எனக்கு ஒரு விருப்பம், இந்த மருதவனத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் கட்டமைப்பு பண்ணணும். சரிங்க. அப்படின்றது குறைஞ்சபட்ச செலவுல நம்ம தரமான பொருட்கள் எப்படி கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஆனா இப்ப கோடை காலத்துல ரொம்பவே குளிரா, கோடை காலத்துல குளிரா இருக்கு. ஆமா, குளிர் காலத்துல எல்லாம் ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு. அது திரைச்சீலா போட்டுக்க வேண்டியதா இருக்கு. அது போடணும். ஐயா, இப்ப இந்த எண்ணெய் குளியல் மசாஜ் சொன்னீங்கல்ல, இதுக்கு வந்து கட்டணம் கட்டணம் வந்துங்க ஒரு 1500 ரூபாய் வருங்க. சரிங்க. இங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சரிங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த எண்ணெய் குளியல் செய்யும் பொழுதே கிட்டத்தட்ட அவங்க தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணுவார் நம்ம. ஆமா, அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு அப்புறம் குளிக்க வச்சு அப்புறம் தான் அனுப்புறது. அப்புறம் அப்படியே போக முடியாதுங்களா, அதுக்காக குளிக்கிறது அதெல்லாம் நிறைய வேலை இருக்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கு. அதனாலதான் அப்புறம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். ஒரு நாளைக்கு காலையில் 9-8 மணிலிருந்து பகல் 11 மணி வரைக்கும் ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. 2 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஆமா, எச்செல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த நாள் தான். இதுக்கு ஏதாவது முன்னாடியே உங்ககிட்ட தகவல் கொடுக்கணும். ஆமாங்க, கண்டிப்பா. அப்புறம் அதுதானே அந்த விடுப்பு எடுக்காம இருக்கணும். கண்டிப்பா, அது இது சம்பந்தப்பட்டவர் விடுப்பு எடுக்காம இருக்கணும். அப்பதான் அதை நாம அவருக்கு முன்கூட்டி தகவல் கொடுக்கணும். கண்டிப்பா. ரொம்ப நல்லது. சரி.
இது விளாம்பழம்ங்க. இது வந்து இது விளாம்பழம்ங்க. விளாம்பழம். ஆமா, இது கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது. இதுல இந்த நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இதை உடைச்சிட்டு இதுக்குள்ள இருக்கிற சோறு எடுத்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கு. சிறு வயதுல சாப்பிட்ட ஞாபகமா இருக்கு. கண்டிப்பா. சரிங்களா? நான் இப்ப சமீபத்தில் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை உணவா கூட நான் எடுத்துட்டேன். இது கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஆமா, வனப்பகுதிகளில் யானை வந்து இது அப்படியே முழுகிக்கும். சரிங்களா? முழுங்கிடுதுன்னா அது வந்து சாணி போடும் பொழுது இது இது இந்த இந்த காய் அப்படியே வெளியே வரும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சோறு இருக்காது. உள்ள இருக்கிற சதைகள் எதுவுமே இருக்காது. மேல இருக்கிறது அப்படியே வந்துடும். எப்படிங்க அது? அது வந்து அதனுடைய உமிழ் நீர் வந்து அந்த சத்தலை இழுத்துக்குது. ஒரு பெரிய அபூர்வம். அபூர்வமான பறவை எப்படி நீர் பாலையும் தண்ணி அந்த மாதிரி. இன்னைக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு தகவல் கேட்கிறேன். சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப அதிசயமா இருக்குங்கய்யா. மாட்டு வண்டி பயன்பாட்டில் இருக்குங்களா? இல்லைங்க, மக்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். பழமை மாறாம இருக்கிறதுக்கு ஒரு மாட்டு வண்டி வாங்கிட்டு வந்து மாட்டு வண்டியை பாக்குறதே அதிசயம் தாங்க இந்த காலத்துல. ஐயா, இந்த கூடம் இது வந்துங்க இப்ப இங்க இயற்கை வாழ்வியலுக்கு வருபவர்களுக்கு எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு பிறகு சரிங்க இந்த காடு சார்ந்து மரம் சார்ந்து மொழி இனம் சார்ந்து சரிங்க பயிற்சி சொல்லி கொடுக்கறது. சரிங்க. சரிங்களா? சரி சரிங்க. அதுல வந்து நம்மாழ்வார், நம்முடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்ற நம்மளுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் வந்து நம்ம நினைவு கூறணுங்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கிறோம். இவங்க வாழ்ந்த காலத்துல நாம வாழ்ந்திருக்கிறோங்கிறது நம்மளுக்கு பெரிய கொடுப்பினை. கொடுப்பினை. அதனால நாங்களாம் அவரை பார்த்தது இல்ல. அவரு சார்ந்து இருக்கிற உங்களை பார்த்ததே எங்களுக்கு அவங்கள பார்த்தது மாதிரி இருக்கு. சரி, மகிழ்ச்சி. ஐயாவினுடைய வானகம் சமீபத்தில் நேற்றைய வருடம் போயிட்டு வந்தேன். கரூர்ல தானே இருக்கு? ஆமாங்க, கரூர் பக்கத்துல. சரிங்க. வானகம். நீ அங்க பயிற்சிக்கு எடுத்திருக்கீங்களா? இல்ல, பயிற்சி எடுக்கல. அங்க பயிற்சியில எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அதை போய் பாட்டு வருவோம். அவரு நடந்த அந்த நிலத்தை எல்லாம் பார்க்கணும், நாமளும் நம்ம கால் பதிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அது எவ்வளவு இடம் இருக்குங்க? அது ஒரு 45 ஏக்கர் 50 ஏக்கர் இருக்கும் போல இருக்குதுங்க. அங்க வந்து ரொம்ப ஒண்ணுமில்லாத வறட்சியான இடத்த ஐயா வந்து நிறைய காடு உருவாக்கி இருக்கிறாரு, வயல் உருவாக்கி இருக்கிறாரு, நிறைய உருவாக்கி வச்சிருக்காரு. பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து பெரிய சாதனை. எல்லாருனாலும் எல்லாமே பண்ண முடியும், இயற்கையா மாத்த முடியும், இயற்கையால எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு வந்து துணிஞ்சு வர்றதில்ல. லாப நட்ட கணக்கு போட்டே இருக்கிறார் விவசாயி. அதான் நீங்க முதல் சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இல்ல, தயாரா இல்ல. ஊக்கப்படுத்துறதுக்கு கண்டிப்பா அரசு ஊக்கப்படுத்தணுங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் அரசு ஊக்கப்படுத்தினா தான் எல்லாமே நடக்கும். இல்லாட்டி எதுவுமே நடக்கிறது ரொம்ப சிரமம். தனிநபர்கள் அவங்களுக்கு இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய அளவுக்கு தான் நான் பண்றேன். அரசு முன்னு வரணும், ஒவ்வொருத்தரும் அதை ஆர்வத்தை வளர்த்துக்கணும். இல்லைங்க, அரசு முன் வந்தாவே வந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அரசு தான் உதவி செய்யணும். அரசு நாம எப்படி சொல்றதுன்னு தெரியல, அரசு தான் உதவி செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய விருதுகள் சான்றிதழ்லாம் நிறைய இருக்கு. ஆமாங்க. இது அப்படியே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு போய் அப்புறம் எல்லாம் பேசுறது தானுங்க. சரி சரிங்க. இதுதான் முதல் திருப்பூர்ல அந்த லாட்டரி நிகழ்வு ஒன்று நடத்தினாங்க. சரிங்க. அப்ப என்னை பேசுற கூப்பிட்டு இருந்தாங்க. அது நீங்களும் அந்த படத்துல இருக்கிறது? ஆமாங்க. 2000 சரிங்க தேதி தேதி காணுங்க. அது இங்க இன்னொன்று இருக்குங்க, அந்த பக்கம் இருக்கு. அந்த 2007 வந்து பேசுறதுக்குது. 2007. ஆமாங்க, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல இருக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சென்னையில விருது கொடுத்தாங்க. சரிங்க. இது வந்து அங்க திருப்பூர். சரி சரிங்க. அந்த வேலன் உணவகத்துல அங்க கொடுத்தாங்க. இது வந்து வத்தலக்குண்டுல கொடுத்ததுங்க. அதுங்களா? ஆமாங்க. இது இவங்கள வத்தலக்குண்டுல கொடுத்தது. இதுல அரசு சான்றுகளுங்க. அப்பா அம்மா ஆமாங்க. அப்பா காலமாயிட்டாரு. அப்பா அம்மா இருக்கிறாங்க. சரி. ஆமா. சித்தப்பா ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கொடுத்தாங்க. அப்படி அந்த பாக்கெட் எல்லாம் மூலிகைங்களா? இதெல்லாம் மூலிகை பொடிகளுங்க. பொட்டலம். இது சீந்தில் கொடி. சரிங்க. இது வந்து சுகர், சர்க்கரை வியாதிக்கு சாப்பிட்றது. சரிங்க. இதெல்லாம் இயற்கையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுங்க. இப்ப எல்லாம் வெளியே அனுப்பிச்சாச்சு. அனைத்து விதமான மூலிகை இருக்கு. எல்லாத்தையும் தண்ணீர் விட்டான்,
சிறியானங்க, சித்தரத்தை, தாது விருத்தி, தாண்டிக்காய், தாமரைப்பூ எல்லாமே நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 270 ஐட்டம் இருக்குதுங்க. சரிங்க. இது எல்லாமே இங்கேயே தயார் பண்ண? ஆமாங்க, ஆமாம். நம்ம தயார் பண்ணாதான் அது நல்லா இருக்குங்க. மூலிகை அனைத்துமே வந்து இங்க விளைவிக்க கூடியதுங்களா இல்ல வெளியில? இல்லைங்க, இது இவ்வளவு விளைவிக்க முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொரு வரும் இங்க உள்ளது போக. ஆமா, அதாவதுங்க ஒவ்வொரு மண்ணுக்கு உண்டான தாவரங்கள் தான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. தென் மாவட்டத்தில் இருக்கிறது இங்க வர வைக்க முடியாது. கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது இங்க வர வைக்க முடியாது. அது மாதிரி பொருள் அங்க வாங்கிறது. இங்க மேட்டாங்காட்டுல வரது அங்க வராது. கண்டிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் எங்கெங்க இருக்குதோ எல்லாம் ஒரு கிடைக்கிற பக்கம் வாங்கி நாங்க அதை சுத்தம் பண்ணி சுத்திகரிப்பெல்லாம் செஞ்சு அரைச்சு நல்லா 100 mm, அதாவது ஜல்லடை, ரொம்ப நைஸா சாஃப்டா இருக்கும் பவுடரு. அந்த மாதிரி சாஃப்டா இருந்ததுன்னா சாப்பிட்டா உடம்பு ஒட்டிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். பொடியா நல்ல நைஸ் பவுடரா இருக்கணும். ஒட்டிக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே மூலிகை. ஆமாங்க. இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் ஷாம்புங்க. இதெல்லாம் இந்த இப்ப நவீன காலத்துல கேக்குறாங்களே, இது கற்றாழை ஷாம்பு. இது வந்து செம்பருத்தி பொடி மட்டும் இல்லாம. ஆமா, இது செம்பருத்தி ஷாம்புங்க. இது செம்பருத்தி. அப்புறம் இதெல்லாம் இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு உண்டானதுங்க. இந்த பகுதிகளில் இருக்கிறதெல்லாம் இந்த கரிசலாங்கண்ணி தைலம். கரிசலாங்கண்ணி தைலம் அந்த மாதிரி. அப்புறம் செம்பருத்தி தைலம், கரிசலாங்கண்ணி தைலம் இதெல்லாம் இதுல. அப்புறம் இந்த பக்கம் வந்துங்க, இது கஸ்தூரி மஞ்சள். இந்த கீழே கரத்தெல்லாம் இந்த செம்பருத்தி தைலம்ங்க. இந்த ஷாம்பு இது. இதெல்லாம் ஷாம்புங்க. ஷாம்பு. ஆமா, அரப்பு ஷாம்பு, சீவக்காய் ஷாம்பு எல்லாமே. இந்த மேல வந்து கஸ்தூரி மஞ்சள், கருவேலம்பல் பொடி அதெல்லாம் அப்படியே இருக்குங்க. எல்லாமே உங்களுடைய தயாரிப்பு? ஆமாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் பல வருட உழைப்புங்க இது. 25 வருஷம் கடுமையான உழைப்புங்க. ஆமாங்க. என்ன யாரும் உதவிக்கு ஆள் இல்லாமையே நானாகவே பண்ணிட்டு வந்தேன். உதவிக்கு ஆள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுது. எங்க காஞ்சிட்டு இருக்கிறது இது வந்துங்க, இது வந்து மல்லி இலை. அதாவது இப்ப இந்த மல்லி இலை வந்துங்க, மல்லி இலைனா கொத்தமல்லி இலைங்க. இது வந்து இந்த செடி எல்லாம் வந்து மார்க்கெட்ல இங்க மருத்துவர்களை கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரே ஒரு நாளுங்க. ஒரு நாளுக்கு அடுத்த நாள் வந்து வாடிடும். அந்த வாடனை வந்து அவங்க விற்க முடியாது. என்னுடைய நண்பர் இருக்காரு, கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அது ஒரு விலைக்கு எடுத்து நான் காய போட்டு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து புதினாங்க. இது மல்லிங்களா? இது புதினாங்க. புதினாங்க. புதினா மணக்கும் பாருங்க. புதினா. அப்புறம் இது வந்து மழைநீர் சேகரிப்பு, அதையும் பண்ணியிருக்கோம். கட்டமைப்பு அடுத்து மழைநீர் சேகரிப்பை பற்றி சொல்லி கொடுக்குறோம். மழைநீர் சேகரிப்பு நாங்கள் வருடம் முழுவதும் மழை தண்ணி தான் குடிக்கிறோம். சமையலுக்கு எல்லாத்துக்குமே மழை தண்ணி தான். 4 ட்ரம். ஆமாங்க, 4000 எல்லாம் ஒவ்வொன்று இணைச்சிருக்கிறோம். ஒண்ணுல விழுந்தா எல்லாமே போய் நம்பிக்கை. இது நிரம்பி அதுக்கு போயிடும். இங்கிருந்து அங்க ஒரு 7000 இருக்கு. இங்கிருந்து அங்க போயிடும். சமையலுக்கு, சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்க போயிடும். இதெல்லாம் வந்து அது இருப்புங்க. என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மூலிகை இருப்பு. ஆமாங்க. இதெல்லாம் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிறது. ஆமாங்க. இந்த சாக்கு பையில இருக்கிறது எல்லாமே காஞ்சது. ஆமாங்க. பொதுவாகவே சணல் சாக்குல தான் நாங்க குடுக்க சொல்லிடுவோம். அது வந்து பாதிக்காது, காற்றோட்டமா இருக்கும். எல்லாமே பாரம்பரியமா பண்றீங்க. ஆமாங்க. இந்த பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறோம். புரியுது. என் மேல இருக்கிறது அவரை கொடிங்க. ஆமாங்க. ஊரவரை வந்திருக்குது பாருங்க. ஊரவரை காய் வச்சிருக்கு. ஆமாங்க. பந்தல் அவரை பண்ணணும் ரொம்ப விருப்பம். அதுல வந்து எப்படியும் செஞ்சுட்டோம். காயெல்லாம் வந்திருக்கு. நீ உணவுக்கு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நாமளே விளை வச்சு நாமளே சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அமையறது இல்ல. அந்த காலத்துல இருந்தது, ஆனா இந்த காலத்துல எல்லாருக்கும் அமையறது இல்ல. பரவாயில்ல, இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. இது பூனைக்காளிங்க. இது பூனைக்காளிங்க. ஆமா, பூனைக்காளி.
இப்ப இதுல இருந்து விதைகள் மட்டும் பயன்படுத்த விதைகளை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். சரி சரி. அதுக்குள்ள கருப்பா ஒரு விதை இருக்கும். சரிங்க. அது தோல் எடுத்துட்டு சரிங்க பயன்படுத்துறது. ஆனா இது வந்து சமையலுக்கு பிஞ்சில பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து நாங்க பயன்படுத்தலைங்க, நாங்க விதைக்க வேண்டி விட்டுறது. அப்ப இது பந்தல் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப இதை கயிறு எல்லாம் கட்டி இப்ப பந்தல் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். பந்தலுக்கு நிலவுமாச்சு நம்மளுக்கு ஆமாங்க, பூ பூத்திருக்குது பாருங்க, பூ பூத்திருக்கு பாத்தீங்களா. பந்தலுக்கு பந்தலாச்சு. அடுத்த விட வந்து கட்டமைப்பு கொஞ்சம் கம்பி எல்லாம் போட்டு நல்லா வலுவா பண்ணணுங்க. இது கயிறெல்லாம் கட்டிக்கனால நாங்க இந்த காலெல்லாம் கொடுத்துருக்குறோம் கீழே வராம இருக்கிறதுக்கு. இன்னும் நல்லா வலுவா பண்ணிட்டோம்னா பந்தலுக்கு பந்தலாச்சு, நிலவுக்கு நிலவாச்சு, காய்க்கு காயாச்சு. இப்படித்தான் வந்து பண்ணிக்கலாம். இல்ல உண்மைதாங்க உண்மைதாங்க. ஆமா. இது இந்த இது இந்த தலகாணி வந்துங்க. சரிங்க. இது வந்து இந்த கூரைப்பூன்னு சொல்றாங்கல்ல. ஆமாங்க. கூரைப்பூ. ஆமாங்க. அந்த பூளப்பூல இருந்து பண்ணின தலையணை. பூளப்பூல இருந்து அந்த காப்பு கட்டுற பண்றோம்ல, கூரைப்பூன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல. அதுல செஞ்சதுங்க இது. அதுல செஞ்சது. இது தலைக்கு ரொம்ப மெதுன்னு இருக்கு. முன் இருந்த தமிழர்கள் வந்து இந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்தந்த ஏரியாவில் இப்ப ராய் பண்றாங்கன்னா ராய் பொட்டுல வந்து தலகாணி பண்ணிக்குவாங்க. இந்த கூரைப்பூ எங்க கிடைக்குதோ இந்த கூரைப்பூல தலகாணி பண்ணிக்குவாங்க. அந்தந்த ஏரியா இருக்குது. அது நம்ம ஏரியாவில் வந்து பூளப்பூன்னு சொல்ற பூளப்பூ கூரைப்பூ. ஆமா. ஆனா மென்மையா இருக்குங்க தலகாணி. ஆமா. தலையணை வந்து ரொம்ப மென்மையா. இருங்க. பரவாயில்லைங்க, வாழ்த்துறதுக்கு வார்த்தைகளே இல்ல, பயங்கரமா பண்ணிட்டு இருங்க. இப்போ இதெல்லாம் பொடிகள். சரிங்க. இப்ப இந்த மூலிகை எல்லாம் காஞ்சிட்டு இருக்குல்ல. ஆமாங்க. அப்ப அதை அரைக்கிறது எல்லாமே மிஷின் நீங்க சொல்றது. இதெல்லாம் வந்து பாக்கெட்டுங்க. சரிங்க. போட்டுருக்குறாங்க. இது இப்படி தம்பி விட்டுட்டு இருக்குது. வாங்க இங்க வாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இந்த சில்வர் அண்டாத்தான் இப்போ பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. காலப்போக்கில் வந்து எல்லாமே சில்வரா பண்ணிடுவோம். ஜல்லடை எல்லாம் கூட சில்வர் மாத்திடுவோம் சொல்லியிருக்கிறேன் நான். சரி சரிங்க. இது சில்வர் அண்டா எல்லாமே சில்வர் அண்டா. பரவாயில்ல. ஆமா, காலப்போக்கில் எல்லாமே சில்வரா மாத்திக்கணும், பிளாஸ்டிக் நிறுத்திடுவோனே அப்படின்னு கடுமுயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. இப்பயே 100% மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 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 ஆமாங்க. ரொம்ப சிறப்பு. ஓ, இதெல்லாம் அரைக்கிற இடங்களா? ஆமாங்க. இது அரைச்ச பவுடருங்க. சரி சரி. பவுடர் பண்ணி வச்சு பொடி. இது வந்து அரைவை இயந்திரம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இது அரைக்கிறதுங்க. இது நல்லா அதிவேகமா அரைக்கக்கூடியது. சரி சரிங்க. இதுல போட்டா பவுடர் தான் ஒரு கீழே. ஓ ஓ சரிங்க. 95% பவுடர் இறங்கிடும். ஆமாங்க. மீதி அந்த 5% நம்மளுடைய 5% நாங்க என்ன பண்றோம்னா இது வந்து உடைக்கிறதுங்க. இந்த மிஷின்ல உடைச்சுக்குவோம். ஒரு காயா இருக்குன்னா உடைச்சிருவோம். சரிங்க. உடைச்சு இதுல போட்டோம்னா பவுடர் நைஸா ரொம்ப பொடியா வந்துடும். சரிங்க. அதைய வந்து அந்த ஜலிக்கிறதுக்கு இந்த மிஷின் வடிகட்டி. சரிங்களா? சரிங்க. இதுல வந்து பவுடர் கீழே வந்துடும் பொடி. இதுல சக்கை எடுக்கிறதுல இத்தனை சக்கை வெளியே வந்துருங்க. இந்த பக்கம் சக்கை வருங்க. தனியா சொல்றதுக்கு. இப்படி எல்லாம் கட்டமைப்பு இருக்கணுங்க. அப்பதான் பொருள் தரமா கொண்டு வர முடியும். நிறைய பேரு இது வந்து மதுரையில எல்லாம் அப்படியே கடுக்காயெல்லாம் கொட்டை வரைய போட்டு அரைச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அங்க விலகாமின்னு சொல்லுவாங்க. தரம் பிரிக்கிறதே இல்ல. அது வேலை செய்யாது. இப்படி சிலர் செய்யறதுனாலதான் தமிழ் மருத்துவமே கெட்ட பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குது. எனக்கு வருத்தமா இருக்கு. இல்ல உண்மை அது தரமா செஞ்சா போதும். அனைவருக்குமே வருத்தம் அளிக்கும். ஆமாங்க கண்டிப்பா. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து நல்லது பண்றாங்க. ஆமாங்க. ஒரு சிலர்னால வந்து அவங்களுக்கும் ஒரு. ஆமாங்க. அப்புறங்க அது வந்து அந்த சக்கையை ஜலிச்சு எடுக்கல அப்படின்னா. சரிங்க. அது எடுக்கலைன்னா ஒரு 90% இருக்கிற பவுடர்ல 10% இருக்கிற சக்கை தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? ஆனா ஜலிச்சு பார்த்தா அது வரும். ஜலிச்சுதான் பவுடரை வந்து சாப்பிடணும். இல்லாட்டி ஒவ்வாதையை ஏற்படுத்திட்டு. ஆமாங்க. ஐயா, இது வந்து வெள்ளி விழா அழைப்புதல்ங்களா? ஆமாங்க. இது வந்து தமிழர் மரபு சேர்ந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா இதை வந்து பண்ணியிருக்கிறோம். இது வந்து கலைமாமணி தேவயானி ராஜகுமாரன்
அவங்க வந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. சென்னை சில்க்ஸ் தலைமை ஐயா சந்திரன் அவங்க வந்து வந்திருந்தாங்க. சரிங்க. அப்புறம் இந்த பகுதியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை குமார ரவிக்குமார், மிகச்சிறந்த ஒரு போராட்டவாதி, ஒரு போராளின்னே சொல்லலாம். அவர் வந்து தமிழர் மரபு சந்தை திறந்து வச்சாரு. ஆமாங்க. அப்புறம் தமிழ் சார்ந்த பெரியவர்கள், இயற்கை பெரியவர்கள் எல்லாருமே வந்து இது கலந்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இன்னுமே வளரணுங்க. ஐயா, இந்த குடோன்ல எல்லாம் இந்த காலி பாட்டல்கள் இருக்கு. இது வந்துங்க, இப்ப நாம என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு எங்க தமிழர் மரபு சந்தையிலிருந்து மக்களை வந்து இந்த பிளாஸ்டிக்ல இருந்து, நெகிழிகள் இருந்து மக்களை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப இந்த கண்ணாடி பாட்டல் வந்து நாம வந்து இது மக்களுக்கு கொண்டு போகணும்ட்டு இதுல போட்டு போட்டு கொடுக்குறோமுங்க. அனைத்துமே கண்ணாடி பாட்டில். ஆமா. இது வந்து புதுசா வாங்கினா கிட்டத்தட்ட 100 ரூபா 150 ரூபா வரும். சரிங்களா? இது வந்து ஒரு, அதாவது இது எப்படின்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட இந்த கண்ணாடி பாட்டல். சரிங்களா? தெளிவா சொல்லிடணும்ல. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஒரு சமையல் அறையில் இதுல போட்டு வச்சுட்டா கெட்டு போகாது. ஒரு எண்ணெய் தயாரிப்பாளர்கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு என்ன வாசம் அடிக்குது அப்படின்னா, பிளாஸ்டிக்ல 15 நாளைக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா வாசம் வரத்தான் செய்யும். அந்த எண்ணெயினுடைய தன்மை கெட்டு போயிடு, பிளாஸ்டிக் வாசம் வரும், கெட்ட வாடகை அடிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா. அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் டப்பாக்களை தவிர்த்துக்குங்க, பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்குங்க. வீட்டுக்குள்ள இருந்து பிளாஸ்டிக்களை முற்றிலும் ஒழிச்சிருங்க, எந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலும். சரிங்களா? அந்த குக்கர்ல சாப்பாடு ஆக்குறது, அந்த பிளாஸ்டிக் இது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சாப்பாட்டுக்குள்ள போய் உடம்ப கெடுக்கிறது, புற்றுநோய் எல்லாம் வர வைக்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்து இது பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறது, அதுலயும் ஆராய்ச்சி சொல்லுது கெமிக்கல் இருக்குது, புற்றுநோய் வரவழைக்குது அப்படின்னு சொல்லுது. சோப்பு போட்டு பாத்திரம் கழுவுறது, அது பயங்கரமான தப்புங்க. அதுலதான் இந்த புற்றுநோய் வர்றதுக்கு காரணமே. தயவு செய்து இந்த கெமிக்கல்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு இயற்கைக்கு மாறி வாங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக சொல்றேன். கண்டிப்பாங்க. சரிங்களா? மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக கண்டிப்பா உங்க மூலமா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆமாங்க. இது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எங்க கிட்ட கிடைக்குது. இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன கண்ணாடி பாட்டில் எல்லாம் வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்குள்ளதான் வருங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டல் இது வந்து 50 ரூபா வரும். வெளியில வாங்கி. ஆமா, இது ஒரு 30 ரூபா வரும். இத வந்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. சமையல் அறைகள் வச்சுட்டா அனைவருக்குமே தெரியும். ஆமா, சமையல் அறையில் வச்சுட்டா அதுல இருக்கிற பொருள் அப்படியே தெரியும். சரிங்களா? கெட்டு போகாது, பிளாஸ்டிக் வாசம் வராது. அதுக்காகத்தான் இது கண்டிப்பா காணொலியில சொல்லணுங்கிறதுக்காக கண்டிப்பா பாரம்பரிய மரம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கும் இது வந்து சென்று அடையணும். கண்டிப்பா கண்டிப்பா மாறணும், அவரும் மாறணும். கண்டிப்பா ஒரு நல்ல சுகாதாரமுள்ள இந்தியாவா மாறணும். ஆமாங்க ஆமாங்க. தமிழ்நாட்டை மாத்தலாங்க, அப்புறம் இந்தியாவுக்கு போலாம். ஐயா, இது அனைத்தும் விதைகள். ஆமாங்க ஆமாங்க, இது எல்லாம் விதைகளுங்க. இப்ப நாங்க எங்களுடைய ஏரியாவுல எங்களுடைய மருத வனத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட விதைகள், இங்கேயே சேகரிக்கப்பட்ட விதைகள் உழைப்பின் மூலம். ஆமாங்க. இதெல்லாம் கண்ணாடி பாட்டல்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கிறவங்க. இதுக்கு உண்டான பாட்டல்கள் எல்லாம் வாங்கி நாங்க போட்டு வச்சிருக்கிறேன். மக்களுக்கு கொடுக்கணும், மக்கள் ஆதரவு கொடுக்கணும். நாட்டு ரக விதைகள். ஆமாங்க ஆமாங்க. பாக்குறதே கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாமே நாட்டு ரக விதைகளுங்க. சென்னையில இருந்து ஒரு வாடிக்கையாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுதா சம்பத்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து, கண்ணாடி பாட்டில் மட்டும்தான் நீங்க போட்டு அனுப்பணும், பிளாஸ்டிக் பாட்டில் அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அப்ப இந்த கண்ணாடி பாட்டில் எப்படி கூரியர் மூலியமா பாதுகாப்பா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அது கவனமா வாடிக்கையாளர் இந்த அளவுக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஆமாங்க ஆமா, அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ரொம்ப சிறப்பு. எங்க இருக்கிற பழங்கள்லாம் நாட்டு சீதாப்பழம் தோட்டத்தில் விளைஞ்சதுங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடுப்புலதான் சமையலுங்க. மண் சட்டியில மண் சட்டியிலங்க அடுப்புலதான் சமையலுங்க. ஐயா, இங்க இருக்கக்கூடிய நாற்றுகள் இதெல்லாம் நாட்டு ரகங்களுங்க, எல்லாமே உருவாக்குறது. சீத்தாப்பழங்க இது
நாட்டு சீத்தாங்க. நாட்டு சீத்தாப்பழம். அது சீத்தாவிலேயே நிறைய வகை இருக்குதானுங்க. அது இப்ப வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்திருக்கிறதா சொல்றாங்க. ராமர் சீத்தா வந்து செட் ஆகாதுங்க. செட் ஆகாது. அதாவது நம்ம பொரிக்கிறக்கோ எடுக்கிறதுக்கு அது வந்து சரியா வராதுங்க. காம்பு வந்து இத்தச்சோடு இருக்குங்க. சரி சரிங்க. பொரிக்க முடியாது. இந்த நாட்டு சீத்தாப்பழம் தான் சாப்பிடுறது. ஆமா. அப்புறம் வந்து முள் சீத்தான்னு சொல்லிட்டு அது ஒரு வகை இருக்கு. அது வந்து கீழே இருக்கு, பொரிச்சுக்கலாம். சரி சரி. அது ஒண்ணு பெருசா இருக்கு. அதாவது இந்த புற்றுநோய்க்கெல்லாம் சாப்பிடுறதா சொல்றாங்க. அது பண்ணிக்கலாம். இந்த கொடிங்கயா இது வந்து இந்த சர்க்கரை கொல்லி சிறு குறிஞ்சான். சர்க்கரை கொல்லி சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான். இதுல வந்து பதியம் போட்டு வச்சிருக்கிறோம். சரிங்க. இங்க பதியம் போட்டு வச்சிருக்கிறோங்க. இது நிறைய கொஞ்சமா பண்ணிருக்கிறோம். இன்னும் பண்ணணும். இப்பதான் ஆரம்பம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. இங்க வந்து நாட்டு எலுமிச்சைங்க. இது ஒரு 100 விதை போட்டதுக்கு ஒரு 20 விதை வந்திருக்குது. 100 விதை போட்டோம். 100 போட்டு இவ்வளவு 20 தான் வந்திருக்குது. நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறோம். முயற்சி விடாம. ஆமாங்க. தொடர்ந்து பண்ணிட்டு. ஆமாங்க. இதுல வந்து இழுப்பைங்க. இழுப்பீங்களா? ஆமா. இது வந்து இழுப்பை. நகப்பழம் மாதிரியே இருக்கு. ஆமாங்க. இது இழுப்பீங்க. இவ்வளவுக்கும் போட்டு வச்சிருக்கிறோம். இப்பதான் 1 2 வந்துட்டு இருக்கு. பாருங்க 1 2 1 இப்பதான் வருது. அந்த பக்கம் இருக்கு. அது இழுப்பைங்க. இழுப்பை என்ன எடுப்பாங்க தானே? அதேதான். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுங்க. இப்பதான் மேல வருது. இங்க வந்து இது விளாம்பழம்ங்க. விளாம்பழம். ஆமாங்க, விளாம்பழம். இதுக்கு மண்ணெல்லாம் நீங்க வெளியில இருந்து கொண்டு வரணும். ஆமாங்க, மண் எடுத்துட்டு வந்துங்க. சரிங்க. செம்மண்ணு, அப்புறம் இந்த மணல் பாங்கான மண்ணு இதெல்லாம் கொண்டு வந்து விலைக்குத்தான் வாங்குறோம். வாங்கி ஜலிக்கணும். சலிச்சு எடுக்கணும். ஆமா, காரப்பொருள் ஜலிக்கிறதுல அந்த மாதிரி ஜலிச்சு கலெக்டா போடணும். வேர் போகும். கண்டிப்பா. சும்மா ஏதோ ஒரு மண்ணை தூக்கி போட்டு வேலை போட்டாலும் வராது, தடைப்படும். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வேர் தடைப்படும். ஆமாங்க, கண்டிப்பா. அதனால அப்படித்தான் செய்வாங்க. இது கொடுக்காப்புளி. கோணப்புளிங்க எல்லாம் கோணப்புளியாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு. ஆமா, இது வந்து நல்ல இனிப்பு சுவை உள்ளது நாட்டு ரகம். ஆனா இதெல்லாம் வந்து கீழே இருக்கும், பக்கமா இருக்கு பாருங்க, மேல பாருங்க. புரியுதுங்க. இதுல இருந்து விதை எடுத்து போட்டிருக்கிறேன். ஆமா, விதை எடுத்து போட்டிருக்கிறோம். நல்லா வந்திருக்குது. ஆனா இதெல்லாம் வறண்ட நிலம் தவறம் தண்ணி. ஆமாங்க. இது எலுமிச்சை புல், லெமன் கிராஸ்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. எலுமிச்சை புல். புரியுது. பாத்துருக்கேன். பரவாயில்ல. இது வெட்டிவேர் நாற்று. வெட்டிவேர் வந்து வேருக்கு மட்டும்தாங்க மகத்துவம், அப்படிதானே? ஆமாங்க. இது வந்து செந்தூரா மாம்பழம்ங்க. விதை போட்டது நாங்களே உருவாக்குனது. செந்தூரனா கலரா இருக்குங்களா? சிகப்பு கலர். சிவப்பு சிறுசா இருக்கும். ஆமாங்க. நல்ல சுவையா இருக்கும். ஆமாங்க. அதுங்களா? ஆமாங்க. இது மண் சுட்டி பழம்ங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, அந்த எலுமிச்சை பழம் மாதிரியே வரும். இந்த சாறு புளிஞ்சு சர்க்கரை எல்லாம் போட்டு சாப்பிடுறோம். பாத்துருக்கேன். நிறைய இருக்குங்க. ஆமாங்க, வந்து நிறைய வச்சு. ஆமாங்க. அது இத்தச்சோடு வருங்க. சரி. பெருசுங்களா? ஆமாங்க, பெருசா இருக்கு. அத்தி மரம்ங்க. அப்புறம் இனிப்பு மாம்பழம். இது நாற்றுகளுங்க. கடுமையான போராட்டத்தை உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களா. அப்புறம் இது முள் சீத்தா நாற்று, சீத்தாப்பழ நாத்து. அடிக்கடி மறந்துடுறேங்க. இது வந்து நாட்டு மரமானு கேட்க தோணுது. வச்சிருக்கிறது எல்லாமே நாட்டு. அதுக்காக இவ்வளவு போராடி பண்றது. கண்டிப்பாங்க. அப்புறம் இந்த அழகழகா செடி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு வந்துங்க மார்க்கெட்ல. சரிங்க. இந்த புதினா நீங்க கிள்ளி போட்டுட்டு அதை வச்சாவே வந்துரும். கண்டிப்பா. சரிங்களா? ரசாயன உரம் போட வேண்டியது. அழகுக்கு அழகாவும் ஆச்சு, இயற்கைக்கு இயற்கையாவே வந்துரும். நல்ல வாசனையா ஆச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இந்த அரங்குதான் வந்துங்க 25வது ஆண்டு வெள்ளி விழாவில் நாங்க இத வந்து தொடங்கினோம். இப்பதான் தொடங்கிருக்கீங்க? ஆமாங்க, ஒரு 3 மாசம் ஆச்சு. சரிங்க. அப்புறம் இப்ப பாரம்பரிய அரிசிங்க இதெல்லாம் வந்து இது சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா. இதுங்களா? ஆமாங்க. ஒரு விவசாயி விதைச்சு அவரே வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு. ஒரு விவசாயி கிட்ட நேரடியா வாங்குறது. ஆமா, கடையில் வாங்குறது இல்ல. ஆமாங்க. நீங்க பார்த்து வாங்குறது. இது தூய மல்லி. சரிங்கய்யா. இது வந்து ஆத்தூர் சிக்கிடி சம்பா.
இப்போ தங்கச்சம்பா. சரிங்கய்யா. இது இது வந்து ஒற்றை தீட்டல் பொன்னி அரிசிங்க. சரிங்க சரிங்க. பொன்னி மட்டும் எடுத்துடுறது. நேரடியா ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் வந்து சிவன் சம்பா, இலுப்பை பூச்சம்பா, இதுக்கு பேர் இலுப்பை பூச்சம்பா. சரிங்க. இது கருப்பு கவுனி. கருப்பு கவுனிங்க. கருப்பு கவுனி, நாட்டு கொள்ளு, இந்த திணை. இது வந்து மண் கட்டிய துவரம் பருப்பு. நாங்களே இங்க மண்ணை கட்டி அந்த காலத்துல மண் கட்டி இது நல்லா போயிட்டு இருக்குது, மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடையில வாங்குற பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு தயாரிக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க வந்து தயாரிக்கக்கூடிய ஆளுங்க உங்களுக்கு தெரியும். விவசாயிகிட்ட நேரடியா வாங்கி, இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவங்கிட்ட நேரடியா வாங்கி மக்களுக்கு கொண்டு போறது. சிறப்புங்க சிறப்பு. ரொம்ப சிறப்பு. இருக்கிறது மூலிகை இதெல்லாமே. ஆமாங்க. இதெல்லாம் வந்து கண்ணாடி பாட்டில் தானுங்க. எல்லாமே கண்ணாடி பாட்டில். எண்ணெய் இது கடலை எண்ணெய்ங்க. சரி சரிங்க. கண்ணாடி பாட்டில் தான் கொடுக்குறோம். கண்ணாடி பாட்டில் இருந்துட்டா கெட்டு போகாது, கெட்ட வாடை வராது, பிளாஸ்டிக் வாடை வராது. அதிக நாட்களுக்கு. ஆமாங்க. தரம் குறையாம கொஞ்சம் நல்லதை செய்யணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும், பாதுகாப்பா தான் இருக்கணும். சரிங்களா? கண்ணாடி பாட்டில் கையாளும் பொழுது அது வச்சுட்டா அது பாட்டுக்கு எது இருந்துக்குது. சரிங்களா? அவ்வளவுதான். சாதிக்காய். ஆமா. சாதிக்காய்ங்கிறது இப்ப எங்க தோட்டத்துல விளையறதுங்களா வெளியே வாங்கிட்டு? வெளியில எங்க தோட்டத்துல இன்னும் ஜாதிக்காய் மரம் வைக்கணும். சரி சரிங்க. இடம் இல்ல. வருங்களா? வருங்க. மேல இருக்கிறது அனைத்துமே விற்பனைங்களா? ஆமாங்க. மண் சட்டி எல்லாம் நாகர்கோவில் இருந்து கெட்டிங்க அது. சரி சரிங்க. ஒரு சட்டி வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் வருதுங்க. சரிங்க. அது அந்த அளவுக்கு கெட்டியா இருக்குங்க. ஓ பரவாயில்லை. தரம் அதிகம். ஆமாங்க. ஆமா. இந்த மஞ்சத்தூள் வந்து நாங்களே கிழங்கு வாங்கி எடுத்து காய போட்டு அரைக்கிறதுங்க. ஆமா. 200 கிராம் 120 ரூபாய்ங்க கண்ணாடி பாட்டிலோட. அப்படியே பாட்டிலோட கொடுத்துருவோம், பாட்டிலோட அனுப்பிச்சிருவோம். ஆமாங்க. ஐயா இப்ப வெளியில அதிகபட்சம் தூரம் எது வரைக்கும் அனுப்பியிருப்பீங்க? பம்பாய். ஆமா. பெங்களூர், சென்னை. அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியுதுங்க. மிக விரைவில் உலகம் பூராவும். ஆமாங்க. இது வந்து பட்டைங்க, அதாவது நேரடியா பர்லியார்ல இருந்து எடுக்கப்பட்ட பட்டைங்க. இது மரத்துல இருந்து வாசனை சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்க, அந்த இதுங்க. அந்த எதுவும் கலப்படம் இல்லாம வர்றதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா மணக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. இந்த வெள்ளி விழா அழைப்பிதழ். பாரம்பரிய விதைகளுங்க. ஐயா இதுங்க எல்லாமே மரத்துல செஞ்சதுங்க? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வேப்ப மரத்துல செஞ்சதுங்க அது. இந்த ஸ்பூன் எல்லாமே வேப்ப மரத்துல செஞ்சதுங்களா? ஆமாங்க. இந்த சீப்பு வந்து வேப்ப மரத்துல தயாரிப்பான எழுதுங்களா? ஆமா ஆமா ஆமா. பேப்பர்ல மர இதுல பண்றது இந்த சீப்பு. இது மூங்கில்ல பண்றதுங்க. ஆமா. இதுவும் மூங்கில்ல வர்றது. நாருமே மூங்கிலுங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இது பாருங்க, இது இந்த பை தான், இந்த பருத்தினாலான துணியில தான், இந்த பையில தான் போட்டு கொடுக்குறோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா. அப்புறம் பிளாஸ்டிக் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த காக்கி பேப்பர்ல வாங்கி இதுல தான் பொட்டணம் போட்டு கொடுக்குறோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நாங்களும் போராடிட்டே இருக்கிறோம், இயற்கையா கொண்டு வரணும் அப்படின்ட்டு. வார்த்தைகளே கிடையாதுங்க வர்ணிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பு. இதெல்லாமே நாட்டு விதைங்களா? ஆமாங்க.
ஐயா இதுங்க இது வந்து பீக்கினாருங்க, மேல் தேய்க்கிறதுங்க. ஓ சரி. குளிக்கிற போது அந்த காலத்துல தேய்க்கிற பிரஸ், முதுகு தைக்கிறது, முதுகு தேய்க்கிறது, கை காலம் எல்லாமே தேய்க்கலாங்க. பரவாயில்லைங்க. ஆமாங்க. இதெல்லாம் வாசக்கோட்டை சீமாறு இதெல்லாமே கேட்குறாங்க. எனக்கு கொடுத்துட்டு இயற்கையை எடுத்துட்டு போகணும் புரியுது அப்படின்ட்டு அதில் கட்டுற கயிறு கூட பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறேன். துணியில் பண்ணி. ஆமாங்க. ஆமாங்க. ஐயா அந்த மருதவனம் சொல்லுங்க அமைந்துள்ள மொத்த பரப்பளவு 1.7 ஏக்கராங்க. 1.7 ஏக்கராவிலே இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. பல வகையும் இருக்குதுல்ல. பாருங்க, வந்து உட்கார்ற மாதிரி கல்லு போட்டுட்டு இருக்கிற பாருங்க. சூப்பருங்க. எல்லா இடத்துலயும் கல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. அந்த பக்கம் அந்த உரல்ல வச்சிருந்தீங்கல்ல. ஆமாங்க. அதோட சிறப்பு கொஞ்சம் தெரியணுமே. அது அது வந்து இந்த வெளியில எல்லாம் அங்கங்க மக்கள் இப்ப பயன்படுத்துறது இல்லைங்களா? ஆமாமா. அது வந்து நாங்க எடுத்துட்டு வந்து போட்டு உட்கார்ற மாதிரி பண்ணி வைக்கிறோம். ஓ விலைக்கு வாங்கிட்டு வந்து. விலைக்கு வாங்கினது முண்டுங்க, சும்மாவே எடுத்துட்டு வந்து முண்டுங்க. பரவாயில்ல பரவாயில்லைங்க. ஓடையில தூக்கி போட்டுறாங்களே. ஆமாங்க. எவ்வளவு உழைப்பு வச்சிருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம அவங்க வீட்டுக்குள்ளேயே காரை போட்டு இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி பண்ணிருக்கலாம். இல்ல அது செய்யறதுக்கு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பரவாயில்ல ஆச்சுங்களா? அது இப்படி செஞ்சுட்டாங்க. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து பண்ணிருக்கிறோம். ஐயா இப்ப இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இதே ஊருங்களா வெளியூருங்களா? இங்க உள்ளூர் தானுங்க. உள்ளூருங்க. உள்ளூர்ல இருந்தே வர்றாங்க. சரிங்க. இங்க பக்கத்துல தண்ணீர் பந்தல்கள் ஊருக்குள்ள இருந்து ஒரு 3 பேர் வருவாங்க. சரிங்க. இந்த பக்கம் இருந்து பாறைப்புதூர் இங்கிருந்து ஒரு 3 பேர் வருவாங்க. சரி சரிங்க. அதே சமயத்துல இங்கே தங்கி இருந்து இயற்கையுடன் இணைந்த ஒரு வாழ்க்கையை விரும்புறவங்க, இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடம் கிடைக்கணும் அப்படி இதையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலை வாய்ப்பையுமே பண்ணிக்கிற மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, அது வந்து இந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, குழந்தையோட இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து இங்க குழந்தையெல்லாம் விளையாடிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் இந்த மரச்செடிகளோட எல்லாம் இருந்துட்டு இயற்கை வாழ்வியலோட இணைந்த வேலை வாய்ப்பு உண்டு. அப்படி தேவைப்பட்டவங்களும் வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். என்னோட எண்களுக்கு கூப்பிட்டு தகவல் கேட்டு. உங்களுடைய தொடர்பு என்னங்கய்யா? 88 25 44 74 08. சரிங்கய்யா. இன்னொரு எண் வந்து 99 656 17 137. இந்த எண்ணுக்கு வந்து உங்களை தொடர்பு கொண்ட தகவலை தெரிஞ்சு. ஆமாங்க. நல்ல இயற்கையான உணவு, அடுப்பு சமையல். சரிங்க. நீங்களே பாத்தீங்க மண் சட்டியில சமையல். இந்த சாப்பாடுல நல்ல உடல் நலம் நல்லா இருக்கு. இங்க பழங்கள் கனிகள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த பொருள் நாங்க விற்கிறது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அதிகமா இருந்தா வித்துக்கிறோம். இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்லைங்க. அதாவது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்து வாழ விருப்பம் உள்ளவர்கள் இங்க வந்தா வாய்ப்பு உண்டு. ஆமா 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 ஆமா. பரவாயில்லைங்க. ரொம்ப அப்படிப்பட்டவங்களுக்கு செட் ஆகும். ஐயா இந்த மருதம் தமிழர் மரபு சந்தை மூலமா பல சிறப்பான சேவைகளை செஞ்சுட்டு வரீங்க. இந்த சேவையானது மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எங்க தமிழன் டிராவல் மீடியா சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. சரி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க. பதிவினை பார்த்திருப்பீங்க. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இருந்து நம்பியூர் செல்லும் வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தண்ணீர் பந்தல் என்ற இடத்தில் இந்த மருதம் தமிழர் மரபு சந்தை நிலையம் அமைந்து உள்ளது. இயற்கை விவசாயம் மற்றும் பயிற்சி வகுப்பு பற்றிய தகவல் தேவைப்படுவோர் திரையில் வரும் எண்ணினை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழன் டிராவல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.